அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் ஒரு விவசாயி எலியோடு என்ன சிரமம் படுகிறார் என்ற செய்தியை பற்றி ஒரு சின்ன கதை. விவசாயின்னா தோட்டம் துறவு, மாடு மனை, மரம் செடி கொடிகள் இவைகளோடு இணைந்து வாழ்வதுதான் ஒரு விவசாய குடும்பத்தின் வாழ்க்கை. நேயர்களே, நம்ம விவசாயினுடைய பேர் தங்கசாமி. ஒரு சிறந்த விவசாயி. விவசாயம் மட்டும்தான் அவருக்கு தெரியும். நல்ல உழைப்பாளி, உழைப்பால் உயர்ந்த ஒரு வசதி படைத்த விவசாயி. இப்போது எல்லா பெரிய பெரிய விவசாயிக்கு என்ன இருக்குன்னா, வீட்டடி தோட்டம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. தான் வீட்டை ஒட்டியே ஒரு தோட்டமும் அமைஞ்சிருக்கும். அது பேர் வீட்டடி மனை, வீட்டடி தோட்டம் அது பேர். அந்த வீட்டடி தோட்டத்தோடு இவருடைய வீடு நல்ல பெரிய பங்களாவோடு சேர்ந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ளே அவருக்கு எலி குடியும் கொடுத்தனமா அதுவும் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு. மனுஷனால் சமாளிக்க முடியலை. விவசாயத்துக்குரிய விதைகளை கூட அவர் வீட்டில் பாதுகாத்து வைக்க முடியலை. எலி தொல்லை அதிகமாக இருக்குது. உணவுப் பொருட்களை எல்லாம் சேதப்படுத்திடுது. ஆனால் எலி மகிழ்ச்சியாக இருக்குது. தங்கசாமி மட்டும் இந்த எலியை நினச்சி சோகமாகவே ஆயிட்டார். கடைசியில் பல நண்பர்களுடைய ஆலோசனையெல்லாம் கேட்டு எலியை தான் வீட்டுக்குள்ளே வரவிடாமல் எப்படி தடுப்பது ஒரு முடிவு பண்ணி, ஒரு ஆராய்ச்சி பண்ணி, வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் கதவு அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்திற்கும் அப்படி எலி புகுந்து வராத அளவிற்கு அப்படி அங்கங்கே வலைகளை செட் பண்ணி மாட்டியிருந்தார். ஒரு நாள் ஏதோ இந்த எலி பார்க்குது, எல்லா இடத்துலையும் ஏதோ அடைக்கப்பட்டிருக்கே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்த உடனே ஒரு நாள் அந்த எலி என்ன செய்யுதுன்னா, தன்னுடைய அந்த எலிக்கு 8 குட்டிகள். ஆனால் எலி குட்டின்னு சொல்ல மாட்டேன், எலி குஞ்சின்னு தான் சொல்லுவோம். அது அந்த 8 குஞ்சுகளோடு அது அப்படியே தட்டி தடுமாறி இந்த வீட்டில் அங்கே போக முடியல, இங்கே போக முடியல, எங்கேயும் போக முடியலையேங்கிற ஒரு ஃபீலிங்கில் அதுவும் அப்படி திணறுது. ஒரு நாள் அப்படி கதவு திறந்துருக்கும் பொழுது தப்பிச்சா போதும்னு தன்னுடைய குட்டிகளை கூட்டிகிட்டு அது வீட்டை விட்டு வெளியில் வந்துடுது. வந்தோடனே எங்கே போய் தங்கலாம், இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது, எல்லா இடத்துலையும் அடைச்சாச்சு அப்படின்னு எலி அப்படியே யோசித்து பார்த்து அப்படியே மாட்டு தொழுவத்து பக்கத்தில் போகுது. அங்கே மாடு தண்ணி குடிக்கிறதுக்குன்னு பெரிய பெரிய தொட்டிகள் வச்சுருப்பாங்க விவசாய குடும்பங்களில். அந்த தொட்டி பக்கத்தில் ஒரு பொந்து போட்டு, அதாவது வலைன்னு சொல்லுவோம், எலி வலை போட்டு அது உள்ளே போய் அப்படியே அது குடியிருக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ எலியினுடைய குட்டிகள் எல்லாமே சேர்ந்து அந்த ஒரே இடத்துல அமைதியாக இருக்குது. இப்போ இந்த வீட்டில் இந்த எலி வசிக்கும் பொழுது எப்படி இதுக்கு உணவுகள் கிடைச்சதோ அந்த வசதிப்படி இப்போ உணவு கிடைக்கல. ஏன்னா இப்போ வீட்டடி தோட்டத்துக்குள்ளே இது போய் மேய போகணும். ஏதாவது சோளங்களும் ஏதாவது கிடைக்கும், சாப்பிட்டுட்டு திரும்ப அந்த பொந்துக்குள்ளே உட்காந்துக்கிடும். இப்படியே தான் இதனுடைய லைஃபு ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருக்குது. எலிக்கு பழைய மாதிரி சுகமான லைஃப் கிடைக்கல, சுகமான சாப்பாடும் கிடைக்கல, சுகமான ஒரு சந்தோஷமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. இப்போ இறையை தேடி இது அந்த வீட்டடி மனை தோட்டத்துக்குள்ளே தான் அங்கங்கே சுற்றிட்டு வர வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிடுச்சு. ஒரு நாள் இறைகளை தேடிட்டு இந்த எலியும் தாயினுடைய அந்த குட்டிகளும் சேர்ந்து அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அதுக்கு ஒரு பய உணர்வு வருது. ஒரு பெரிய பூனை ஒன்று இந்த காட்சி, இந்த எலிகள் உணவை தயார் பண்ணி சாப்பிட்டுட்டு வர்ற காட்சியை பெரிய பூனை பார்க்குது. பார்த்த உடனே பூனை தன்னை விரட்டி ஏதாவது தன்னுடைய குட்டிகளில் குஞ்சுகளில் ஒன்று பிடிச்சிடலாமேன்னு பயந்து போய், தாய் எலி பயந்து போய் இந்த தன்னுடைய குஞ்சுகளெல்லாம் ஒன்றா அணைச்சிக்கிட்டு வாங்க ஓடிடலாம், நம்ம பொந்துக்குள்ளே ஓடிடலாம்னு கூட்டிகிட்டு வருது. வரும்பொழுது இது உயிரை கையில் பிடிச்சிருந்த குஞ்சுகள்லாம் வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. தாய் எலி அவைகளெல்லாம் இழுத்துக்கிட்டு ஓடுது. வலையை பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஓட முடியாத ஒரு கட்டாயம் வந்துருமோங்கிற பயம் வந்துடுச்சு. ஏதாவது தன்னுடைய குஞ்சுகளில் ஏதாவது ஒரு குஞ்சு கூட அந்த நாய் அந்த பூனை பிடிச்சிட்டு போயிட்டுன்னா ஒரு உயிர் சேதாரம் உருவாயிருப்பேன்னு பயந்து போய் அந்த தாய் எலி ரொம்ப மனக்கவலையோட சோகத்தோடு வந்துட்டு இருக்கு. அப்போ பார்த்து ஒரு நாய் குலைக்கிற சத்தம் கேட்குது. நாய் குலைக்கிற சத்தத்தை கேட்ட உடனே பூனை என்ன படிச்சுன்னா, ஆஹா, நமக்கு எதிரியான நாய் வந்துடுச்சே, இந்த நாய் வந்தால் நம்ம கழுத்தை கவ்வி தூக்கிடுமே அப்படின்னு பயந்து போய் பூனை அப்படி கொஞ்சம் நிற்க ஆரம்பிச்சுது. எலியும் எலி குஞ்சுகளும் தப்பிச்சு ஓடி போய் தன்னுடைய வலைக்குள்ளே உள்ளே போயிடுச்சு. அப்போ உள்ளே போன பிறகு இந்த எலி குஞ்சுகளில் மூத்த குஞ்சு இருக்கு பற்றியலா, பெரியது தலைப்புள்ளை, அது கேட்கு, அம்மா நம்ம உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்தோம், வரும்பொழுது ஒரு நாய்
குலைச்சதுனால நாயினுடைய குறைப்புத்தன்மையினால தான் நம்மெல்லாம் உயிர் படைச்சி இன்றைக்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும். அப்போ தாயின் எலி சொல்லிச்சான், இல்லவே இல்லை, நான் நாய் போல் குலைக்க ஆரம்பித்தேன். நாய் போல் நான் குலைச்சதுனால என் குரலை நாய் குரலை என கருதி இந்த பூனை பயந்து பின்னுக்கு ஓடிவிட்டது என்று சொல்லும். அருமை நேயர்களே, இந்த கதை நமக்கு எதை உணர்த்துகிறது? இது ஒரு நல்ல கருத்தை உணர்த்துது. இப்போ ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேனே. ஒரு புத்தகத்தை ஒருத்தன் கையில் வச்சுட்டு சொல்கிறான், நான் படித்த புத்தகத்தில் இதுதான் நல்ல புத்தகம் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அவன் நிறைய புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். இன்னொருத்தன் சொல்கிறான், நான் சாப்பிட்ட ஹோட்டல்களில் இந்த ஹோட்டல் சாப்பாடு தான் நல்லா இருக்குது அப்படி சொன்னான்னா என்ன அர்த்தம்? இவன் ஹோட்டலாக ஏறி இறங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான்னு தான் அர்த்தம். ஒரு மகான் சொல்லுகிறான், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல உயர்ந்த மொழியை இந்த உலகத்தில் எங்கேயும் காணவில்லைன்னு சொல்கிறான். அந்த மகான் சொன்னதனுடைய அர்த்தம் என்ன? அந்த மகான் பல மொழிகளை கற்றிருக்கிறார் என்று பொருள். பல மொழிகளை கற்றதனால்தான் அந்த பாரதி என்ற மகான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழிதான் உயர்ந்த மொழி என்று சொல்ல முடிந்தது. அருமை நேயர்களே, எந்த மொழியையும் யாரும் பழித்து பேசுதல் கூடாது. அண்டை நாட்டு மொழியை கூட நான் உயர்த்தி தூக்கி பிடித்தால்தான் நம் மொழி உயர்வாக வளரும் என்பதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. மொழிகளை கற்க வேண்டும். இதனுடைய உட்கருத்து என்னவென்றால், அருமை நேயர்களே, இப்போது பேரறிஞர் அண்ணா சொல்லுவார் ஒரு இடத்துல, அவர்கிட்ட நிருபர்கள் கேட்குறாங்க, ஐயா நீங்கள் அடுக்கு மொழியில் அழகாக பேசுகிறீங்க, ஆனால் உங்கள் நண்பர் காமராஜர் வேறு டிஃப்ரெண்ட்டாக பேசிகிட்டு இருக்காரே, நீங்கள் ஏதாவது அவருக்கு உங்கள் அடுக்கு மொழி வார்த்தைகளை சொல்லி இந்த அடுக்கு தமிழை அவருக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாமே என நிருபர்கள் கேட்கிறார்கள். அதற்கு பேரறிஞர் அண்ணா சொல்லுவார், பெருந்தலைவருடைய தமிழ் ஒரு அழகான நாட்டுப்புறத்தானுடைய தமிழ், அதை நான் ரசிக்கிறேன். அவரிடம் சென்று நான் என்னுடைய தமிழை கற்றுக் கொடுக்க நினைத்தால் என் தமிழை நான் அவருக்கு கற்றுக் கொடுக்க இயலாது, அவருடைய தமிழ் என்னை ஒட்டிக்கொள்ளும் என்று சொல்லுவார். அருமை நேயர்களே, எப்படி பாரதி பல மொழிகளை கற்றிருந்தானோ அதை போல பெருந்தலைவருக்கும் பல மொழிகள் தெரியும். அவர் 6வது வகுப்பு படித்தது பிடியரிசி பள்ளிக்கூடத்தில் ஆங்கில மீடியம் படித்தார். இது அவருடைய வரலாற்றில் இருக்கிறது. கேரளாவுக்கு வேலைக்கு சென்றார். அங்கே மலையாளத்தை கற்றுக்கொண்டார். ஆந்திராவில் நண்பர்களோடு பழகினார். தெலுங்கையும் கற்றுக்கொண்டார். கர்நாடகாவில் பல நண்பர்களோடு பழகினார். கன்னட மொழியையும் கற்றுக்கொண்டார். இந்திய தேசியத்தில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர்களோடு தொடர்பு கொண்டார். இந்தியையும் கற்றுக்கொண்டார். பெருந்தலைவர் ஆங்கில மொழியில் புலமை பெற்றவர் என்று சொல்லுவதை விட ஆங்கில மொழியை சரளமாக பேசக்கூடிய அளவிற்கு ஒரு திறமை கொண்டவர் என்று சொன்னால் அதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அவருடைய நினைவிடத்திற்கு செல்லுங்கள். அவர் 9 ஆண்டுகள் சிறைச்சாலையில் படித்த அந்த புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அருமை நேயர்களே, எனவே மொழி என்பது நம்மை வளர்த்துவிடும். அண்டை மொழிகளை கற்பதில் நமக்கு உயர்வுதான் கிடைக்கும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவை சொல்வதை போல திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடச் சொன்னாள். திரைக்கடல் ஓடலாம், அண்டை நாட்டுக்கு செல்லலாம். அந்த மொழிகள் நமக்கு தெரிந்தால்தானே நாம் அவர்களோடு வியாபார தொடர்பை கொள்ள முடியும். எனவே மொழி என்பது நாம் விருப்பப்பட்டு படிக்கக்கூடிய ஒரு மொழிகளாகத்தான் இருத்தல் வேண்டும். ஆங்கிலத்தில் பெருமை கொண்ட தாகூர் உலக கவிஞர்களில் பெருமையாக போற்றப்பட்டார். சரோஜினி நாயுடு அவர்களும் ஆங்கிலத்தில் புலமை பெற்றிருந்ததால் உலகம் கவிஞர்களால் பெருமையாக அழைக்கப்பட்டார். இந்தியாவில் சுமார் 250 மொழிகள் பேசப்படுகின்றன. உலகத்தில் சுமார் 2000 மொழிகள் பேசப்படுகின்றன. நாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில மொழிகளை கற்பது நம் வளர்ச்சிக்கு உயர்வை தரும். அந்த எலி எப்படி அந்த பூனையினுடைய மொழியை கற்றதோ அதை போல நாம் பிற மொழிகளையும் கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.